நான் நெல்லையிலே எந்த வேகத்திலே புறப்பட்டேனோ அதே வேகத்தில் இன்னும் 10,000 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியும். மனதிலே உறுதி இருக்கிறது. அதிலிருந்து எனக்கு வலி இருக்கு, புண்ணு இருக்கிறது, கொப்பளம் இருக்கிறது. அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. நெஞ்சிலே உறுதி இருக்கிறது. ஆக காலிலே வலியோ உடம்பிலே வலியோ என்னை பாதிக்காது. 10 பேர் கூடி பேசுகிற இடத்தில், தேநீர் கடையில், பேருந்து நிலையத்தில், நீங்கள் பயணிக்கின்ற பேருந்தில், நீங்கள் உட்கார்ந்து பேசுகின்ற கடை வீதியில், நீங்கள் உட்கார்ந்து நின்று கொண்டு பேசுகின்ற வயல் வெளியில், பயணம் செய்கின்ற ரயிலில் அரசியல் விமர்சனங்கள் வருகிற போது கொள்கை ரீதியாக எங்களை விமர்சிக்கலாமே தவிர, எங்களுடைய அணுகுமுறை தவறு என்று விமர்சிக்கலாமே தவிர, எங்களுடைய கோட்பாட்டிலே குறை இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர, எங்கள் நேர்மையில், எங்கள் நாணயத்தில், எங்கள் அரசியல் ஒழுக்கத்தில் குன்றுமணி அளவும் எவரும் குறை காண முடியாதவர். தொடர்ந்த சுமைகளின் பாரத்தால் வைகோவின் உடல் நலத்தில் சற்று பாதிப்பு. பிரஷர் தாழாமல் மயக்கம் வருகிறது. சாலையோரம் மரத்தடி நிழலில் சற்று கண்ணயர்ந்து படுக்கிறார். வெப்பம் தகிக்கும் சாலையோரம் தான் என்றாலும் ஆங்காங்கே கண்ணயறுகிறார்கள் தொண்டர் அணியினர். படுத்ததும் தூங்க வைத்து விடுகிறது நடந்து வந்த அசதி. சற்று தூரம் நடக்கிறார். ஆதிவிராயநல்லூரில் மறுபடியும் அசதி. தலை சுற்றல் அதிகமாகி கிணற்றடியில் பசியாறி அங்கேயே படுக்கிறார். இருந்தாலும் விடாமல் இரவு நேரத்திலும் நடக்கிறார். அந்த நேரத்திலும் காத்திருந்து பார்க்கிறார்கள் விவசாயிகள்.